ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். ஸோ இன்னைக்கான வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூனிட் 8 வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து செகண்ட் லெசன் வட இந்தியாவின் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவின் பெருங்கற்கால பண்பாடும். ஸோ இந்த லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு. ஸோ இந்த டாப்பிக்கை மட்டும் பார்த்தா போதுமானது. ஸோ இருந்தாலும் ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம இந்த லெசன் படிப்போம் இல்லையா, ஸோ அதனால ஃபுல்லாகவுமே வந்து நம்ம இதை நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ இதுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வீடியோஸையும் பாருங்கள், ஏன்னா வீடியோவில் தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன். ஸோ அது நோட்ஸில் இருக்காது. ஸோ அதனால நோட்ஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் பார்த்து இந்த எக்ஸ்ட்ரா சொல்கிற பாயிண்ட்ஸையும் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது இந்த லெசன் பார்த்தீங்கன்னா 2 பார்ட் வீடியோவாக வரும். ஸோ மொதல் பார்ட்டில் வந்து வட இந்தியாவின் வேதகால பண்பாடை பற்றி பார்த்துடலாம். ஆனால் இந்த லெசன் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்து தென்னிந்தியாவின் பெருங்கற்கால பண்பாடை பற்றி பார்த்துடலாம். ஸோ அதனால் வந்து இது 2 பார்ட்டாக இருக்கும். 2 பார்ட் வீடியோவுமே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேத காலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆரியருடைய வருகையால தான் வந்து இந்த வேத காலம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்து தொடங்குனுச்சு. ஆரியர்கள் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஆரியர்களுடைய வருகையினால தான் வேத காலம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்து தொடங்குனுச்சு. ஸோ இந்திய வரலாற்றில் கிமு 1500 to 600 காலகட்டம் வந்து வேதங்கள். ஸோ இந்திய வரலாற்றில் வந்து கிமு 1500 to 600 காலகட்டத்தை தான் வந்து நம்ம இந்த வேத காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேதங்கள் அப்படிங்கிறதுலேருந்து தான் வந்து இந்த வேத காலம் அப்படிங்கிற பெயர் வந்து உருவானது. ஸோ ஆரியர்கள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்தோ ஆரிய மொழி வந்து பேசுகிறவங்களா இருந்தாங்க. இடம் விட்டு இடம் குடிபெயர்ந்தவங்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்நடை மேய்ப்பவர்களாக இருந்தாங்க. ஸோ இந்த கால்நடை அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய ஒரு முதன்மை தொழிலா வந்து இருந்துச்சு. கால்நடை தான் இவங்களுடைய முக்கிய சொத்தாவும் வந்து இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம மத்திய ஆசியாவிலிருந்து அலையலையா வந்து குடிபெயர்ந்து இந்தகிஸ் மலைகளில் உள்ள கைபர் கணவாய் வழியா வந்து இந்த ஆரியர்கள் வந்து வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறையும் வந்து இவங்க பின்பற்றினாங்க. ஸோ அது என்ன அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை அப்படின்னா, ஸோ நிலத்தின் மீது உள்ள மரங்கள், செடி, கொடி எல்லாத்தையுமே வந்து வெட்டி எரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வேற பகுதியில போயிட்டு வேளாண்மை செய்வாங்க. ஸோ இந்த அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை வந்து இந்த ஆரியர்களிடம் வந்து பின்பற்றினாங்க. ஸோ இதோட காலம், பரப்பு, சான்று பற்றி பார்க்கலாம். ஸோ புவியியல் பரப்பு பார்த்தீங்கன்னா வட இந்தியா. இதோட காலப்பகுதி வந்து இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலப்பகுதி இரும்பு காலம். கால அளவு பார்த்தீங்கன்னா கிமு 1500 to 600 வரை. சான்றுகள், இதுக்கான சான்றுகள் பார்த்தீங்கன்னா வேதகால இலக்கியங்கள் வந்து இதுக்கான சான்றுகள் வந்து இருக்குது. நாகரிகத்தோட இயல்பு வந்து கிராம நாகரிகமா வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆரியர்களும் இந்தியாவில் வந்து அவர்களுடைய வாழ்விடங்களும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிக்வேத கால ஆரியர்கள் வந்து நாடோடிகள் ஆவார்கள். ஸோ இந்த ரிக்வேத கால ஆரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாடோடிகளாக வந்து இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய ரிக்வேத காலத்துல ஆரியர்களுடைய வாழ்விடம் என்னன்னா பஞ்சாப். ரிக்வேத காலத்தில் ஆரியர்களுடைய வாழ்விடம் பஞ்சாப். ஸோ அப்போது அப்பகுதி பார்த்தீங்கன்னா சப்த சிந்து அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அதாவது 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதியா வந்து இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா கிமு 1000த்துல ஆரியர்கள் வந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து கங்கை சமவெளியில வந்து குடியமர்த்தப்பட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இரும்பு கோடாரி, அப்புறம் இரும்பிலான கொழு முனையை கொண்ட கலப்பை ஆகியவற்றை வந்து பரவலா வந்து பயன்படுத்தி வந்தாங்க. ஸோ அடுத்து 4 வேதங்கள், இது எல்லாருக்குமே தெரியும். 4 வேதங்கள் என்னென்ன அப்படின்னா ரிக், யசுர், சாம, அதர்வனம். ஸோ இதுதான் வந்து 4 வேதங்கள். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து வேதகால இலக்கியங்களுக்கான சான்றுகள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வேதகால இலக்கியங்கள் வந்து 2 பிரிவா இருந்துச்சு. அது என்னன்னா ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ருதிகள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தரலாம். 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்களை வந்து உள்ளடக்கியதான் வந்து ஸ்ருதிகள் ஆகும். ஸோ இவை பார்த்தீங்கன்னா புனிதமானவையா இருந்துச்சு, நிலையானவையா இருந்துச்சு, கேள்விகள் கேட்கப்பட முடியாத உண்மை என கருதப்பட்டவையா வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்ருதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேட்டல் அல்லது எழுதப்படாதது எனும் பொருள் கொண்டது. ஸ்ருதிக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டல் அல்லது எழுதப்படாதது ஸ்ருதியோட பொருள். ஸோ இந்த ஸ்ருதிகள் பார்த்தீங்கன்னா வாய்மொழி வாயிலா வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தப்பட்டுச்சு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்மிருதிகள். இது வந்து பாத்தீங்கன்னா ஆகமங்கள், தாந்திரிகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகிய மதம் குறித்த போதனைகளை கொண்ட நூல்களை உள்ளடக்கியதான் இந்த ஸ்மிருதிகள். அது மட்டும் இல்லாம வேற என்னென்ன போதனைகள் கொண்ட நூல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம், சிவபுராணம், விஷ்ணு புராணம் போன்ற நூல்களையும் வந்து கொண்டிருந்தது. ஸோ இது பாத்தீங்கன்னா நிலையானவே கிடையாது. இது வந்து நிலையானது கிடையாது. தொடர்ந்து மாற்றங்களுக்கு வந்து உள்ளாகும் தன்மை கொண்டதா வந்து இருந்துச்சு. ஸ்மிருதி இதோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறுதியான எழுதப்பட்ட பிரதி என்பதுதான் இந்த ஸ்மிருதி என்பதோடைய பொருளாகும். ஸோ இதோட சூத்திரங்கள், அதாவது ஸ்மிருதியோட சூத்திரங்கள் என்னென்ன அப்படின்னா தர்மசூத்திரம், தர்மசூத்திரம், மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி. இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்மிருதியோட சூத்திரங்கள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவின் தேசிய குறிக்கோள். ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. சத்தியமேவ ஜெயதே அப்படின்னா வாய்மையை வெல்லும் அப்படிங்கிறது பொருள். சத்தியமேவ ஜெயதே அப்படின்னா வாய்மையை வெல்லும். ஸோ இந்த வாக்கியத்தை வந்து முண்டக உபநிடத்துல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த வாக்கியம் பாத்தீங்கன்னா முண்டக உபநிடதம் அப்படிங்கிறதுல இருந்து எடுக்கப்பட்டதாகும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தொல்பொருள் சான்றுகள். சிந்து மற்றும் கங்கை நதி பகுதிகளிலும் பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய தொல்லியல் ஆய்விடங்களிலும் கிடைத்துள்ளது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு கருவிகள், மண்பாண்டங்கள் போன்றவை வந்து கிடைத்துள்ளன. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேத காலத்துடைய 2 கட்டங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வேத கால இலக்கியங்களுடைய 2 பிரிவுகள் பார்த்தோம். ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ வந்து வேத காலத்துடைய 2 கட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொடக்க வேத காலம். இதை வந்து நம்ம ரிக்வேத காலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தொடக்க வேத காலம், ரிக்வேத காலம்னாலும் ஒண்ணுதான், கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா கிமு 1500 to 1000. இதே பின்வேத காலம் பாத்தீங்கன்னா கிமு 1000 to 600. ஸோ இதை பத்தி தான் இனிமே வந்து நம்ம பார்ப்போம். ஸோ வேதகால பண்பாடுல அரசியலும் சமூகமும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிக்வேத கால அரசியல்ல வந்து இரத்த உறவுகளை வந்து அடிப்படையாக கொண்டது. அதாவது தொடக்க காலத்துல வந்து அரசியல் வந்து இரத்த உறவுகளை வந்து அடிப்படையா கொண்டதா வந்து இருந்துச்சு. அரசியலோட அடிப்படை அழகு வந்து குலம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அரசியலின் அடிப்படை அழகு வந்து குலம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இதோட தலைவர் யாரு அப்படின்னா குலபதி. அரசியலின் அடிப்படை அளவோட தலைவர் குலபதி. பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்ததை வந்து கிராமம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிராமத்தோட தலைவரை வந்து கிராமமணி அப்படின்னு சொல்லுவாங்க. பல கிராமங்களை கொண்ட ஒரு தொகுப்பு வந்து விஸ், அதாவது குலம். விஸ்னா குலம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதோட அதாவது பல கிராமங்கள் கொண்ட ஒரு தொகுப்போட தலைவர் யாருன்னா விசயபதி. ஸோ ஜனா அப்படிங்கிறது தலைவர். ஜனாவின் தலைவர் யாருன்னா ராஜன் ஆவார். ஸோ ஜனா அப்படிங்கிறது ஒரு இனக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இனக்குழுவோட தலைவர் வந்து ராஜன் ஆவார். ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான், நல்லா வந்து படிச்சுக்கோங்க. ஸோ ராஜன், அதாவது ராஜன் சொன்னோம்ல, இவர் வந்து ஜனசிய கோபா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மக்களுடைய பாதுகாவலர் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. ரிக்வேத காலத்துல பல இனக்குழு அரசுகள் வந்து இருந்துச்சு. ஸோ இனக்குழு அரசுகள் வந்து ராஷ்டிரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பல இனக்குழு அரசுகள் என்னென்ன அப்படின்னா பரதர், மத்தியசயர், புரு. ஸோ இதுதான் வந்து ரிக்வேத காலத்தின் பல இனக்குழு அரசுகள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அரசரை பத்தி பார்ப்போம். ஸோ அரசர்னா ராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரசர் தனது இனக்குழுவை சேர்ந்தவர்களை பாதுகாப்பதுதான் ஒரு அரசருடைய கடமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விதாதா, சபா, சமிதி, கணா ஆகிய அமைப்புகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது வந்து அரசருடைய கடமையா வந்து இருந்துச்சு. ஸோ மிக பழமையானது எதுனா விதாதா. ஸோ விதாதா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துச்சு இல்லையா. ஸோ இதுதான் வந்து மிகவும் வந்து பழமையானதா இருந்துச்சு. ஸோ விதாதா அப்படிங்கிறது ஒரு இனக்குழுவோட பொதுக்குழு. ஓகேவா, இனக்குழுவின் பொதுக்குழுவை தான் விதாதா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மிக பழமையானதா வந்து இருந்தது. சபா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மூத்தோர்களை கொண்ட மன்றத்தை தான் வந்து சபா அப்படின்னு சொல்லுவோம். சமிதி அப்படிங்கிறது மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு தான் வந்து சமிதி அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. புரோகிதர் அப்படிங்கிறது தலைமை குழு அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமைக்குழு. புரோகிதர்னா தலைமை குழு. இது வந்து அரசருக்கு உதவியா வந்து ஒருத்தரை வந்து நியமனம் செய்வாங்க. அரசருக்கு உதவி செய்யறதுக்காக புரோகிதர் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நியமனம் செய்வாங்க. சேனானி அப்படிங்கிறது படை தளபதி. ஸோ அரசியல், பொருளாதாரம், அப்புறம் இராணுவம் தொடர்பான விஷயங்கள்ல வந்து அரசருக்கு உதவி செய்யறதுக்காக சேனானி அப்படிங்கிற ஒரு படை தளபதியை வந்து நியமனம் செய்வாங்க.
இப்ப வந்து நம்ம ரிக்வேத காலம், தொடக்க வேத காலம் வந்து பார்த்தோம். இப்ப வந்து பின்வேத காலம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பல பல ஜனாக்கள் அல்லது இனக்குழுக்கள் இணைக்கப்பட்டு ஜனபதங்கள் அல்லது ராஷ்டிரங்கள் உருவாயின. பின்வேத காலத்துல வந்து பல அரசர்களையும், இனக்குழுக்களையும் இணைச்சு ஜனபதங்களும், ராஷ்டிரங்களும் வந்து உருவானுச்சு. சபா, சமிதி ஆகியவை பார்த்தீங்கன்னா, தங்கள் முக்கியத்துவத்த வந்து இழந்துச்சு. தொடக்க காலத்துல சபா, சமிதி வந்து முக்கியத்துவம் பெற்றதா இருந்துச்சு இல்லையா? அது வந்து பின்வேத காலத்துல வந்து அதோட முக்கியத்துவத்த வந்து இழந்துச்சு. பின்வேத காலத்துல விதாதா அப்படிங்கிற ஒரு மன்றம் வந்து இல்லாமலே போணுச்சு. புதிய அரசுகள்லாம் வந்து தோன்ற ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் பாலி அப்படிங்கிறது மக்கள் தங்களாகவே வந்து முன் வந்து அரசனுக்கு கொடுத்து வந்த ஒரு விதமான காணிக்கை. அப்ப பாலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான வரின்னு கூட சொல்லுவாங்க. பாலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒருவர் தனது விவசாய மகசூல்ல அல்லது கால்நடைகள்ல பார்த்தீங்கன்னா, 6ல 1 பங்க வந்து இவ்வரியா வந்து செலுத்துறத தான் வந்து பாலி அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பின்வேத காலத்துல பார்த்தீங்கன்னா, குரு மற்றும் பாஞ்சால அரசுகள் வந்து செழித்தோங்கிய காலமா வந்து இருந்துச்சு. அயோத்தி, இந்திரபிரதஸ்தம், மதுரா போன்ற நகரங்களும் வந்து இந்த பின்வேத காலத்துல தான் வந்து தோன்ற ஆரம்பிச்சுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமூக அமைப்பு. இது வந்து சமூக அமைப்பு, பெண்களுடைய நிலை, அதுக்கப்புறம் அவங்களுடைய மதம், கல்வி இதெல்லாம் வந்து ரிக்வேத அதாவது தொடக்க காலத்திலையும், பின்வேத காலத்திலையும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இனிமே பார்க்கலாம். தொடக்க காலத்துல அதாவது ரிக்வேத காலத்துல வந்து சமூக அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத கால சமூகம் தந்தை வழி சமூகமா இருந்துச்சு. வேத காலத்துல வந்து சமூகம் வந்து தந்தை வழி சமூகமா வந்து இருந்துச்சு. இந்த வெள்ளை நிற தோல் கொண்ட ஆரியர்கள் வந்து கருப்பு நிற தோல் கொண்ட ஆரியர்கள் இல்லாதவர்களிடம் இருந்து தங்களை வந்து வேறுபடுத்தி கொண்டவர்களா வந்து இருந்தாங்க. இப்ப கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, தசையுக்கள், தசார்கள் அப்படின்னு அழைச்சாங்க. இந்த பின்வேத காலத்து தொடக்க வேத காலத்துல சமூக அமைப்பு வந்து 3 பிரிவா இருந்துச்சு. அது என்னன்னா, பொதுமக்களை வந்து விஸ் அப்படின்னு அழைச்சாங்க. போர் வீரர்களை வந்து சத்திரியர்கள் அப்படின்னு அழைச்சாங்க. மதகுருமார்களை வந்து பிராமணர்கள் அப்படின்னு அழைச்சாங்க. இது பார்த்தீங்கன்னா, தொடக்க வேத காலத்துல பார்த்தீங்கன்னா, சமூக அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப வந்து பின்வேத காலத்துல சமூக அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். பின்வேத காலத்துல சமூக அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா, 4 இறுக்கமான வர்ண அமைப்பு கொண்டதா வந்து இருந்துச்சு. அது என்ன 4 வர்ணங்கள் கொண்ட அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதகுரு. மதகுருவை வந்து பிராமணர் அப்படின்னு சொன்னாங்க. போரிடுபவரை வந்து சத்திரியர் அப்படின்னு அழைச்சாங்க. நில உடைமையாளரை வந்து வைஷ்யர் அப்படின்னு சொன்னாங்க. வேலை திறன் கொண்டவர்கள் வந்து சூத்திரர் அப்படின்னு சொன்னாங்க. இது 4ம் தான் பார்த்தீங்கன்னா, வர்ணர்கள் கொண்ட சமூக அமைப்பா வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து தொடக்க காலத்துல பெண்களுடைய நிலை வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். பெண்கள் வந்து ஓரளவுக்கு சுதந்திரம் பெற்றவர்களா வந்து இருந்தாங்க. குழந்தை திருமணம், உடன்கட்டை ஏறுதல் இதெல்லாம் பத்தி அவங்க வந்து தொடக்க காலத்துல அறிஞ்சிருக்கல. கைம்பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள வந்து எந்த ஒரு தடையும் வந்து இல்லாம இருந்துச்சு. பெற்றோர்களிடமிருந்து சொத்துக்களை பெறும் சொத்துரிமை பெண்களுக்கு வந்து தொடக்க காலத்துல வந்து மறுக்கப்பட்டு இருந்துச்சு. பின்வேத காலத்துல பெண்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சமூகத்துல மட்டுமின்றி குடும்பத்துல கூட பெண்களுடைய பங்கு வந்து குறைந்து காணப்பட்டுச்சு. பலதார மனம் சாதாரணமாக வந்து நடைபெற்றுச்சு. பலதார மனம் வந்து சாதாரணமா வந்து நடைபெற்றுச்சு. பெண்களுக்கு கல்வி வந்து மறுக்கப்பட்டு இருந்துச்சு. கலப்பு திருமணம் வந்து நிராகரிக்கப்பட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பொருளாதார வாழ்க்கை. பொருளாதார வாழ்க்கை தொடக்க காலத்துல பார்த்தீங்கன்னா, கால்நடை மேய்ச்சலும் வேளாண்மையும் வந்து கலந்ததா வந்து இருந்துச்சு. முதன்மை தொழிலா வந்து கால்நடை மேய்ப்பதா இருந்தாலும், மரவேலை செய்வோர், தேர்கள் செய்வோர், மண்பாண்டங்கள் செய்வோர், உலோகம், அப்புறம் துணி நெய்வோர், தோல் வேலை செய்வோரும் வந்து தொடக்க காலத்துல வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் பழுப்பு மஞ்சள் நிற மண்பாண்டங்கள் வந்து தொடக்க காலத்துல வந்து செஞ்சாங்க. அவங்க பழக்கிய விலங்குகள் என்ன தொடக்க காலத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரைகள், பசுக்கள், வெள்ளாடுகள், செம்பறியாடுகள், காளைகள் மற்றும் நாய்கள்லாம் வந்து தொடக்க காலத்துல அவங்க பழக்கிய விலங்குகளா இருந்துச்சு. சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் குடியேறிய பின் பார்த்தீங்கன்னா, அவங்க வேளாண்மை செய்யவும் வந்து தொடங்குனாங்க. அதுக்கப்புறம்
ஸோ யவா அப்படிங்கிறது ஒரு முதன்மை பெயர். யவான்னா பார்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து முதன்மை பெயரா வந்து இருந்துச்சு. அறிந்திருந்த உலோகங்கள் என்னென்ன அப்படின்னா தங்கம், இரும்பு, தாமிரம், செம்பு இதெல்லாம் வந்து தொடக்க காலத்துல வந்து அவங்க அறிந்திருந்தாங்க. ஸோ தங்கத்தை வந்து ஹிரண்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பு வந்து ஷியாமானும், தாமிரம், செம்பு வந்து அயாசுன்னு வந்து சொன்னாங்க. பின்வேத காலத்துல பொருளாதார வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்னென்ன விலங்குகள்லாம் பழக்கியிருந்தாங்க அப்படிங்கிறது பசு, வெள்ளாடு, செம்பரியாடு, குதிரை, யானை எல்லாம் வந்து பழக்கிய விலங்கா இருந்துச்சு. அப்புறம் நகை செய்வோர், சாய தொழில் செய்வோர், உலோகங்களை வந்து உருவாக்குவோர்லாம் இருந்தாங்க. வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டம் மட்பாண்ட பண்பாடு வந்து அழைக்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெல், கோதுமை, பார்லி பயிர்கள்லாம் வந்து பயிரிடப்பட்டுச்சு. நிக்ஸ்கா, சத்மனா என்னும் தங்க நாணயமும் வந்து பின்வேத காலத்துல வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணாலா என்னும் வெள்ளி நாணயமும் வணிகமும் பயன்படுத்தப்பட்டு இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம பின்வேத காலத்துல பாத்தீங்கன்னா பண்டமாற்று முறையும் வந்து இருந்ததா சொல்லப்படுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிக்வேத காலத்துல அதாவது தொடக்க காலத்துல மதம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலம் மற்றும் ஆகாய கடவுள்களை வந்து வழிபட்டாருங்க. அவங்க நிலத்தையும் ஆகாய கடவுள்களையும் வந்து வழிபட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிருத்வி அது வந்து நிலம்னு சொல்லுவோம். அக்னி, வாயு, வருணனன், இந்திரன், அதிதி போன்ற கடவுள்களை வந்து வணங்கினாங்க. ஸோ பிருத்வி அப்படிங்கிறது நிலத்தை குறிக்கும், அக்னிங்கிறது நெருப்பு, வாயுங்கிறது காற்று, வருணனன்னா மழை, இந்திரன் அப்படிங்கிறது இடி, அதிதினா நித்திய கடவுள். ஸோ இந்த மாதிரி கடவுளை வந்து வணங்குனாங்க தொடக்க காலத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உஷா அப்படிங்கிறது விடியற்காலை தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குறைவான பெண் தெய்வத்தை தான் வந்து அவங்க வழிபட்டாங்க. ஸோ தொடக்க காலத்துல வந்து சடங்கு முறைகளை வந்து மையமா கொண்டு அவங்க வந்து வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேத மந்திரங்களை வந்து பாராயணம் செய்வதே வழிபாட்டு முறையா வந்து இருந்துச்சு. அவங்கள்ட்ட வேத மந்திரங்களை வந்து பாராயணம் செய்யறதுதான் வந்து வழிபாட்டு முறையா வந்து இருந்தது. குழந்தைகளை வந்து பிரஜா அப்படின்னு சொல்லுவாங்க. பசு வந்து கால்நடைகள், செல்வங்கிறது தனம் அப்படின்னு வந்து குறிப்பிடப்படுகிறது. ஸோ பின்வேத காலத்துல மதம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மத குருவாக இருப்பதே வந்து ஒரு தொழிலா வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது பரம்பரை தொழிலாவும் வந்து மாறுனுச்சு. மத குருவா இருக்கிறது ஒரு தொழிலாவும் அது பிற்காலத்துல வந்து ஒரு பரம்பரை தொழிலாவும் வந்து மாறுனுச்சு. இந்திரனும் அக்னியும் முக்கியத்துவத்தை வந்து இழந்தாங்க. ஸோ இந்த காலத்துல வந்து இந்திரன், அக்னி போன்ற கடவுள்களை வணங்குனாங்க இல்லையா? ஸோ அதோட முக்கியத்துவம் வந்து இழக்கப்பட்டுச்சு. எப்பன்னா பின்வேத காலத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரஜாபதி அப்படிங்கிறது படைப்பவர், விஷ்ணு காப்பவர், ருத்ரங்கிறத அழிப்பவர் போன்ற கடவுள்கள் வந்து முக்கியத்துவம் பெற்றாங்க பின்வேத காலத்துல. ஸோ அது மட்டும் இல்லாம பின்வேத காலத்துல பாத்தீங்கன்னா வேள்விகளும் சடங்குகளும் வந்து மிகவும் வந்து விரிவடைந்து இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கல்வி. வேத காலத்துல கல்வி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா குருகுல கல்வி முறை என்பது பழங்கால கற்றல் முறையா வந்து இருந்துச்சு. ஸோ இதுல குரு அப்படிங்கிறது ஆசிரியரை குறிக்கும், குலம்ங்கிறது குடும்பம் அல்லது வீடை குறிக்கும். ஸோ சமஸ்கிருத வார்த்தைகளோட கூட்டம் தான் வந்து இந்த குருகுலம் அப்படிங்கிறது. ஸோ அந்த குருகுல கல்வியில வந்து என்னென்ன பாடங்கள்லாம் வந்து மாணவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கணம், தர்க்கவியல், நெறிமுறைகள், ஜோதிடம், கணிதம், இராணுவ உத்திகள். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து கற்றுத்தரப்பட்டுச்சு. ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா 4 ஆசிரமங்கள். ஸோ வயதோட அடிப்படையில வந்து 4 ஆசிரமங்கள் வந்து இயங்கி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாணவ பருவத்துல வந்து பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமம், திருமண வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு வந்து கிரகஸ்தம் அப்படிங்கிற ஆசிரமம் இருந்துச்சு. அதே மாதிரி காடுகளுக்கு சென்று தவம் செய்தவங்களுக்கு வனப்பிரசஸ்தம் அப்படிங்கிறதும், வீடு பேறு அடைவதற்காக துறவற வாழ்க்கை மேற்கொள்றவங்களுக்கு சந்நியாசம் அப்படிங்கிற ஆசிரமம் வந்து இருந்தது. ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வட இந்தியாவுல வந்து வேதகால பண்பாடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோல வந்து தென்னிந்தியாவுல பெருங்கற்கால பண்பாடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து யூனிட் 8க்கு வந்து முக்கியமான டாபிக். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு வாட்ச்.